புதுச்சேரியில் நேயம் மக்கள் கழகத்துடன் கூட்டணி அமைத்திருக்கிறது தாவேக. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் நேயம் மக்கள் கழகத்துடன் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி அமைத்திருக்கிறது. புதுச்சேரியில் 30 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் பட்டியலை அறிவித்த நிலையில் திடீர் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. நேமகவுடன் தாவேக கூட்டணி அமைத்திருக்கிறது. புதுச்சேரியில் தாவேகவுடன் இணைந்து பணியாற்ற நேயம் மக்கள் கழக தலைவர் ஜி நேரு விருப்பம் தெரிவித்திருக்கிறார். இந்த சூழலில் கூட்டணி அமைத்திருக்கிறது தாவேக. தனித்து போட்டியிடுவதாக அறிவித்த நிலையில் தற்பொழுது நேயம் மக்கள் கட்சியுடன் கூட்டணி அமைத்திருக்கிறது. தாவேகவுடன் கூட்டணி அமைத்து நேயம் மக்கள் கழகத்திற்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தாவேகவுடன் கூட்டணி அமைத்து நேயம் மக்கள் கழகத்திற்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நேயம் மக்கள் கழகத்திற்கு உருளையன்பேட்டை, தட்டாஞ்சாவடி ஆகிய தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது தாவேக தரப்பிலிருந்து. விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் உரைக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். தாவேகவின் தரப்பிலிருந்து தனித்து போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது நேயம் மக்கள் கழகம் இணைந்திருக்கிறது. விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. குறிப்பாக புதுச்சேரி தேர்தல் முன்கூட்டியே வருவதால் புதுச்சேரியுடைய வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவதில் தாவேக மும்முரம் காட்டியது. அது தொடர்பாக தலைவர் ஆலோசனை நேற்று அந்த வேட்பாளர் பட்டியல் என்பது வெளியானது. இருந்த போதிலும் கூட கூட்டணிக்கு வரும் கட்சிகளை அது முன்னெடுத்து செயல்படும் ஒன்றும் செயலை என்ற கருத்தையும் கூட தாவேக தெரிவித்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் புதுச்சேரி, அதாவது தாவேக தலைமையில் அறிவித்திருக்கிறார்கள். அதாவது அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தல் கூட்டணி உடன்படிக்கை தொடர்பான அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள், தெரிவித்திருக்கிறார்கள். அது மிக முக்கியமாக புதுச்சேரி மாநில வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நேயம் மக்கள் கழக நிறுவன தலைவர் திரு நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து பணியாற்ற விருப்பம் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் தமிழக வெற்றி கழக சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளில் உருளையன்பேட்டை மற்றும் தட்டாஞ்சாவடி ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகள் கூட்டணியில் சேர்ந்துள்ள நேயம் மக்கள் கழகத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ளன என்பதை வெற்றி தலைவர் அவர்கள் ஒப்புதலோடு தெரிவித்துக் கொள்கிறேன் என தாவேகாவுடைய பொதுச் செயலர் குட்டி ஆனந்த் இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே இந்த தொகுதிக்கான வெளியிட்டிருந்தாலும் கூட இதன் வாயிலாக குறிப்பாக தாவேகா சொல்வது என்னவென்றால், மேலும் யாரேனும் கூட்டணிக்கு வந்தால் அவர்களுக்கு உரிய இடம் ஒதுக்கப்படும் என்ற அடிப்படையில் தான் இந்த அறிக்கை பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தொடர்ந்து தாவேகாவுடன் பல்வேறு கட்சிகள் விருப்பம் தெரிவித்திருந்தாலும் கூட தமிழக கடைசி போட்டியை என்ற விஜயை தெரிவித்திருந்தாலும் கூட குறிப்பாக ஆனால் கூட்டணிக்கு வரும் பட்சத்தில் அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் தேர்தல் இது கூட தயாராக இருப்பதாக கூட தொடர்ந்து நிர்வாகிகள் கருத்தை பதிவிட்டிருந்தார்கள். நேற்று வேட்பாளர் பற்றி வெளியானே முழுவதுமாக புதுச்சேரி தனித்தே போட்டியிடுகிறதா என்ற கேள்வி எழுந்த மேல தற்போது ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை தான் வெளியிட்டிருக்கிறார்கள். புதுச்சேரி மாநிலம் 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழக சார்பில் 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் புதுச்சேரி மாநில வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நேய மக்கள் கழக நிறுவனர் நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏகளுக்கு இந்த இடம் ஒதுக்கப்படுவதாக அதிகாரப்பூர்வ அறிவித்திருப்பது மிக முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. இதன் மேலும் கூட்டணி பல கட்சிகள் அழைப்பு எடுக்கும் பட்சமாகவே இந்த அறிக்கை பார்க்கப்படுவதாக தகவல் தெரிகிறது. விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.